பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். மத்தேயு புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 77 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. எதை எப்படி செய்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினிடத்தில் நமக்கு பலனில்லை? தர்மத்தை மனுஷர் காண வேண்டுமென்று செய்தால். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. ஆலயங்களிலும் வீதிகளிலும் தர்மம் செய்கிறவர்கள் யார்? மாயக்காரர். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 3. மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் எதற்காக தர்மம் செய்கின்றனர்? மனுஷரால் புகழப்படுவதற்கு. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 4. டேஸை போல உனக்கு முன்பாக டேஸ் ஊதுவியாதே. மாயக்காரரை போல தாரை ஊதுவியாதே. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 5. மாயக்காரர் எதை அடைந்து தீர்ந்தனர்? தங்கள் பலனை. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 6. டேஸ் காண வேண்டுமென்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் டேஸ் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். மனுஷர் காண வேண்டுமென்று தர்மத்தை. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 7. எவர்களைப் போல தர்மம் செய்யக்கூடாது? மாயக்காரரை போல. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 8. உன் தர்மம் அந்தரங்கமாயிருப்பதற்கு உன் டேஸ் செய்கிறதை உன் டேஸ் அறியாதிருக்க கடவது. வலதுகை செய்கிறதை இடதுகை அறியாதிருக்க கடவது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 9. வெளியரங்கமாய் பலனளிப்பவர் யார்? பிதா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 10. ஜெபம் பண்ணும்போது யாரை போலிருக்க வேண்டாம் என்று இயேசு கூறினார்? மாயக்காரரை போல். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 11. மாயக்காரர் எங்கே நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள்? ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 12. எவர்கள் காணும்படியாக மாயக்காரர் ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள்?
மனுஷர் காணும்படியாக. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 13. தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தவர்கள் யார்? மாயக்காரர். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 14. டேஸ் பிரவேசித்து டேஸ் பூட்டி ஜெபம் பண்ண வேண்டும். அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 15. யாரை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும்? அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 16. டேஸ் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலனளிப்பார். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 17. ஜெபம் பண்ணும்போது வீண் வார்த்தைகளை அலப்புபவர்கள் யார்? அஞ்ஞானிகள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 18. அஞ்ஞானிகள் எதினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படுமென்று நினைக்கிறார்கள்? அதிக வசனிப்பினால். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 19. எப்போது வீண் வார்த்தைகளை அலப்பக்கூடாது? ஜெபம் பண்ணும்போது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 20. எவர்களைப் போல ஜெபம் பண்ணக்கூடாது? மாயக்காரர் மற்றும் அஞ்ஞானிகளைப் போல. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5 மற்றும் 7 வசனங்கள். கேள்வி எண் 21. அந்தரங்கத்தில் செய்ய வேண்டியவைகள் எவைகள்? தர்மம் மற்றும் ஜெபம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 3 மற்றும் 6 வசனங்கள். கேள்வி எண் 22. உங்கள் டேஸ் நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு டேஸ் தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே இன்னது தேவை என்று. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 23. ஜெபம் பண்ண வேண்டிய விதத்தை இயேசு யாருக்கு கற்றுக் கொடுத்தார்? கர்த்தருடைய ஜெபம் என்று அழைக்கப்படும் ஜெபத்தை தமது சீடர்களுக்கு இயேசு கற்றுக் கொடுத்தார். விடை வேதாகம விளக்க உரையிலிருந்து. கேள்வி எண் 24. எது பரிசுத்தப்படுவதாக? பிதாவின் நாமம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 25. எது வருவதாக என்று சொல்லி ஜெபிக்க இயேசு கற்றுக் கொடுத்தார்?
பிதாவின் ராஜ்யம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேர் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது எது? பிதாவினுடைய சித்தம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 27. பிதாவின் சித்தம் டேஸிலே செய்யப்படுகிறது போல டேஸிலும் செய்யப்படுவதாக. பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. மத்தேயு 6:10. கேள்வி எண் 28. எதை இன்று எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும்? எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 29. எங்கள் டேஸ் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் டேஸ் எங்களுக்கு மன்னியும். கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 30. எங்களை டேஸுக்குட்பட பண்ணாமல் டேஸினின்று எங்களை இரட்சித்து கொள்ளும். சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 31. எவைகள் என்றென்றைக்கும் பிதாவினுடையவைகள்? ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 32. நம்முடைய தப்பிதங்களை பரமபிதா எப்போது மன்னிப்பார்? மனுஷருடைய தப்பிதங்களை நாம் மன்னிக்கும் போது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 33. எப்போது பிதா நம்முடைய தப்பிதங்களை மன்னியாதிருப்பார்? மனுஷருடைய தப்பிதங்களை நாம் அவர்களுக்கு மன்னியாதிருக்கும் போது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 34. நீங்கள் உபவாசிக்கும் போது டேஸ் போல டேஸ் இராதேயுங்கள் என்று இயேசு கூறினார். மாயக்காரரைப் போல முகவாடலாய். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 35. மாயக்காரர் எதை வாட பண்ணுகிறார்கள்? தங்கள் முகங்களை. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 36. எதை மனுஷர் காணும் பொருட்டாக மாயக்காரர் தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள்? தாங்கள் உபவாசிக்கிறதை. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 37. மனுஷர்களுக்கு காணப்படாமல் பிதாவுக்கே காணப்பட வேண்டியது எது?
உபவாசம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 38. உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் பிதாவுக்கே காணப்பட நாம் செய்ய வேண்டியது என்ன? தலைக்கு எண்ணெய் பூசி முகத்தை கழுவ வேண்டும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 39. பூமியிலே எதை சேர்த்து வைக்க வேண்டாம்? பொக்கிஷங்களை. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 40. பூமியிலே பொக்கிஷங்களை கெடுப்பது எது? பூச்சியும் துருவும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 41. பூமியிலே பொக்கிஷங்களை திருடரும் டேஸ் திருடுவார்கள்? கன்னமிட்டு திருடுவார்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி 42. எங்கே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும்? பரலோகத்திலே. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி 43. பரலோகத்திலே பூச்சியாவது துருவாவது பொக்கிஷங்களை டேஸ் இல்லை? கெடுக்கிறதும் இல்லை. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 44. எதை திருடர் கன்னமிட்டு திருட முடியாது? பரலோகத்திலுள்ள பொக்கிஷங்களை. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 45. எங்கே நம் இருதயமும் இருக்கும்? நம் பொக்கிஷம் இருக்கிற இடத்தில். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 46. சரீரத்தின் விளக்காயிருக்கிறது எது? கண். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 47. எப்போது நம் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும்? நம் கண் தெளிவாயிருக்கும் போது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 48. டேஸ் கெட்டதாயிருந்தால் டேஸ் முழுவதும் இருளாயிருக்கும்? கண் கெட்டதாயிருந்தால் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 49. உன்னிலுள்ள டேஸ் இருளாயிருந்தால் அவ்விருள் டேஸ் அதிகமாயிருக்கும்? வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும்? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 50. எது ஒருவனாலும்
கூடாது. இரண்டு எஜமான்களுக்கு ஊழியஞ்செய்ய. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 51. டேசுக்கும் டேசுக்கும் ஊழியஞ்செய்ய உங்களால் கூடாது என்று இயேசு கூறினார். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 52. டேஸ் எஜமான்களில் ஒருவனை பகைத்து மற்றவனை டேஸ். இரண்டு எஜமான்களில் ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 53. இரண்டு எஜமான்களில் ஒருவனை டேஸ் கொண்டு மற்றவனை டேஸ் பண்ணுவான். ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 54. எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று எதற்காக கவலைப்படாதிருங்கள். ஜீவனுக்காக. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 55. டேஸ் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று இயேசு கூறினார். எண்ணத்தை உடுப்போம் என்று. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 56. எதை பார்க்கிலும் ஜீவன் விசேஷித்தது. ஆகாரத்தை பார்க்கிலும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 57. உடையை பார்க்கிலும் விசேஷித்தது எது. சரீரம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 58. இயேசு எவைகளையெல்லாம் கவனித்து பார்க்கும்படி சொன்னார். ஆகாயத்து பட்சிகள் காட்டு புஷ்பங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26 மற்றும் 28 வசனங்கள். கேள்வி எண் 59. எவைகள் விதைக்கிறதுமில்லை அறுக்கிறதுமில்லை. ஆகாயத்து பட்சிகள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 60. ஆகாயத்து பட்சிகள் டேஸில் சேர்த்து வைக்கிறதுமில்லை. களஞ்சியங்களில். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 61. ஆகாயத்து பட்சிகளை பிழை பூட்டுகிறவர் யார். பரமபிதா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 62. எவைகளை பார்க்கிலும் மனுஷன் விசேஷித்தவன். ஆகாயத்து பட்சிகளை பார்க்கிலும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 63. டேஸினாலே உங்களில் எவன் தன் டேஸ் அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். கவலைப்படுகிறதினாலே தன் சரீர அளவோடு. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 64. டேஸ் எப்படி வளருகிறதென்று கவனித்து பாருங்கள் என்று இயேசு கூறினார். காட்டு புஷ்பங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 65. காட்டு புஷ்பங்கள் டேஸும் இல்லை டேஸும் இல்லை. உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 66.
டேஸுக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறதென்ன என்று இயேசு கேட்டார். உடைக்காகவும். மத்தேயு 6:28. கேள்வி எண் 67. யார் முதலாய் காட்டு புஷ்பங்களைப் போல் உடுத்தி இருந்ததில்லை? சாலமோன் முதலாய். மத்தேயு 6:29. கேள்வி எண் 68. சாலமோன் முதலாய் தன் டேஸிலும் காட்டு புஷ்பங்களில் டேஸை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை. சர்வ மகிமையிலும் காட்டு புஷ்பங்களில் ஒன்றை போலாகிலும். மத்தேயு 6:29. கேள்வி எண் 69. இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுவது எது? காட்டுப்புல். மத்தேயு 6:30. கேள்வி எண் 70. காட்டுப்புல்லுக்கு தேவன் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது டேஸ் நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம் அல்லவா? மத்தேயு 6:30. கேள்வி எண் 71. எவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள்? உண்பதை, குடிப்பதை, உடுப்பதை. மத்தேயு 6:31 மற்றும் 32. கேள்வி எண் 72. நமக்கு வேண்டியவைகளையெல்லாம் அறிந்திருப்பது யார்? பரமபிதா. மத்தேயு 6:32. கேள்வி எண் 73. எவைகளை நாம் முதலாவது தேட வேண்டும்? தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய நீதியையும். மத்தேயு 6:33. கேள்வி எண் 74. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது நம் சரீர தேவைகள் டேஸ் கொடுக்கப்படும். கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. கேள்வி எண் 75. தன்னுடையவைகளுக்காக கவலைப்படுவது எது? நாளைய தினம். மத்தேயு 6:34. கேள்வி எண் 76. அந்தந்த நாளுக்கு டேஸ் போதும். அதினதின் பாடு. மத்தேயு 6:34. கேள்வி எண் 77. ஆகையால் டேஸுக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைக்காக. மத்தேயு 6:34. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.